நாமல் ராஜபக்சவை கைது செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படுற முக்கியமான செய்தியாக இருக்கிறது. நாமல் ராஜபக்சவை எதற்காக நீதிமன்றம் கைது செய்ய உத்தரவிட்டது? அவர் செய்த பிழை என்ன என்று கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு பிழை 2 பிழையாக இருந்தால் பரவாயில்லை, நிறைய கேஸுகளும் நிறைய குற்றங்களும் இருக்குது. எனவே எந்த குற்றத்துக்காக எந்த நீதிமன்றம் இந்த உத்தரவை போட்டிருக்கிறது என்று பார்க்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எனவே இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நாட்டில் எத்தனையோ பேர் கைது செய்யப்படினம். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், திணைக்களங்களினுடைய தலைவர்கள் என்று சொல்லி கடந்த ஆட்சி காலங்களில் நிறைய பிழைகள் செய்தவர்கள், லஞ்ச ஊழல் செய்தவர்கள் என்று சொல்லி நிறைய பேர் கைது செய்யப்படுகிறார்கள். நிறைய பேருக்கு எதிராக நீதிமன்றங்களில் வழக்குகள் எல்லாம் போய்கொண்டிருக்குது. அப்படி ஒவ்வொரு செய்தியும் பெறும்போது, அவர் கைது இவர் கைது என்று சொல்லி ஒவ்வொரு செய்தியும் பெறும்போது நீங்கள் கேட்கிற கேள்வி, பொதுமக்களாகிய நீங்கள் கேட்கிற கேள்வி, அதெல்லாம் சரிதான், எல்லாரையும் கைது செய்யுங்க, பிரச்சனை இல்லை, அந்த பெரிய குடும்பத்துக்கு மேலே இப்போ கை வைக்க போறீங்கள், அவர்களை இப்ப கைது செய்ய போறீங்கன்றதான் எல்லாரும் கேட்கிற முக்கியமான கேள்வி. தானே? ஏன்னு சொன்னா, மஹிந்த ராஜபக்சவையோ அல்லது அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு எவரையோ கைது செய்கின்ற துணிச்சல் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை என்று சொல்லி ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்படுது. ஆனா அரசாங்கம் என்ன சொல்லுது என்று சொன்னா, நீதிமன்றம் தங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்துக்கொள்ளும், நாங்க அதுக்கு தலையிட மாட்டோம், நீதிமன்றம் தேவைப்பட்டா கைது செய்யும் என்று சொல்லி போட்டு பேசாம இருந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இப்பதான் முதல் முறையாக அந்த குடும்பத்திலிருந்து ஒரு ஆளுடைய பேர் நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. நாமல் ராஜபக்ச அவரை கைது செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எந்த நீதிமன்றம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹம்பாந்தோட்டையில் இருக்கின்ற நீதவான் நீதிமன்றம். அப்ப ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவருக்கு என்ன வழக்குன்னு சொன்னா, அது வெளியில சொல்லப்படல. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு திங்கட்கிழமை ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நாமல் ராஜபக்சவுக்கு ஒரு வழக்கு இருந்தது. அதுக்கு அவர் போக வேண்டியிருந்தது. ஆனா இன்றைக்கு அவர் நீதிமன்றத்துக்கு போகல, வழக்கு தவணைக்கு போகல. அதனால தான் நீதிமன்றம் இந்த உத்தரவை போட்டிருக்குது. அப்ப நாமல் ராஜபக்ச எங்க, அவரே அந்த வழக்கு தவணைக்கு போகலன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆள் நாட்டிலேயே இல்லையாம், நாட்டில இலங்கையிலேயே இல்லையாம். எங்க போயிருக்காருன்னு சொன்னா, இன்றைக்கு திங்கட்கிழமை 28ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மாலத்தீவுக்கு போயிருக்கிறார். மாலத்தீவுக்கான உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு இன்றைக்கு போயிருக்கிறார். மாலத்தீவு ஜனாதிபதியினுடைய அழைப்பை ஏற்று அப்ப இன்றைக்கு காலமை 7:19 அந்த விமானம் புறப்பட்டு போகுது மாலத்தீவுக்கு. UL-101 என்று சொல்லப்படுற விமானம், ஏர்பஸுக்கு சொந்தமான A330 அந்த விமானம் போகுது. அதுல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் முன்னுக்கு பிசினஸ் கிளாஸ்ல இருந்து போறார். அவர் போயிட்டு பிசினஸ் கிளாஸ்ல இருந்தா பிறகு பார்த்தா அங்க இன்னும் ஒரு ஆள் வாரார், இன்னும் ஒரு VIP ஒரு ஆள் வாரார். அவர் யாருன்னு பார்த்தா அவர் தான் நாமல் ராஜபக்ச. அவரும் அதே ஃபிளைட்ல மாலத்தீவுக்கு போறார். அப்ப அங்கிருந்தாக்களுக்கு எல்லாம் ஷாக் ஆயிடுது, என்ன ஜனாதிபதி போற அதே ஃபிளைட்ல நாமல் ராஜபக்சவும் போறார் என்று சொல்லி. எங்க போறார் என்று சொன்னா, இன்றைக்கு மாலத்தீவுல ஒரு கல்யாண விடாம், ஒரு தெரிஞ்சாக்கள் சொந்தக்காரர் போல இருக்கு. எனவே அவர் மாலத்தீவுக்கு தனிப்பட்ட விஜயத்தை மேற்கொண்டு கல்யாண வீட்டுக்கு போறார். 2 பேருமே, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களும் நாமல் ராஜபக்ச அவர்களும் அதே பிசினஸ் கிளாஸ்ல இருந்தான் போயிருக்கணும். 2 பேரும் ஆளுக்கால் கலைச்சினமா என்ன ஏதென்று தெரியல, அது சம்பந்தமான விவரங்கள் வரையில. ஆனா ஒரே ஃபிளைட்ல இன்றைய காலமே கொழும்புல இருந்து 7:19 புறப்பட்ட அந்த விமானத்தில் பிசினஸ் கிளாஸ்ல போனதாக சொல்லப்படுகிறது. எனவே கல்யாண வீட்டுக்கு போன காரணத்தால நீதிமன்றத்துக்கு போகல நாமல் ராஜபக்ச. எனவே வழக்கு தவணையை வச்சுக்கொண்டு கல்யாண வீட்டுக்கு போயிருக்க கூடாது, ஒழுங்கா போய் வழக்குக்கு போயிருக்கணும், அல்லது நீதிமன்றத்துக்கு அறிவிச்சிருக்கணும், முறைப்படி தன்னுடைய லோயருக்களால நீதிமன்றத்துக்கு அறிவிச்சிருக்கணும். இந்த மாதிரி எனக்கு வர முடியாதுன்னு சொல்லி அவர் மறந்து போய் விட்டுட்டு கல்யாண வீட்டுக்கு போயிட்டார். ஒருவேளை தன்னுடைய அப்பாவோ அல்லது சித்தப்பாவோ தான் இப்பவும் ஜனாதிபதியாக்கும் இலங்கையில் என்று சொல்லி அப்படி ஏதாவது நினைச்சு கொண்டு இருந்தாரோ இன்னும் தெரியல, விட்டுட்டு போயிட்டார் மாலத்தீவுக்கு. அதனால நீதிமன்றம் இந்த உத்தரவை போட்டிருக்குது. இப்ப நீங்க கேட்பீங்கள், ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நாமல் ராஜபக்சவுக்கு என்னதான் வழக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதுக்கு பதில் சொல்றது மட்டும் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னு சொன்னா, ஒரு வழக்கு 2 வழக்கா இருந்தா பரவாயில்லை, பல வழக்குகள் இருக்கிறபடியால இந்த வழக்கா இருக்குமோ அந்த வழக்கா இருக்குமோன்னு சொல்லி ஒரே குழப்பமா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் இருக்காரு எங்கட சாமர சம்பத், அதாவது பாராளுமன்றத்தில் கதைக்குள்ள தமிழ்லேயும் கதைப்பார், நல்லமாண்டுவர், உப்பில்லை பருப்பில்லை என்றுவர். அவர்தான் சாமர சம்பத் அவர்கள் கைது செய்யப்படையக்குள்ளையும் இதே மாதிரி ஒரு குழப்பம் வந்தது. எந்த வழக்குக்காக எந்த நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்டார் என்று தெரியல. ஏன்னு சொன்னா, ஒரு வழக்கு 2 வழக்கா இருந்தா பரவாயில்லை, நிறைய வழக்குகள் நிறைய நீதிமன்றங்கள்ல போய்கொண்டிருக்கிறதால, கொழும்புல உண்டு, மாத்தறையில உண்டு, இப்படி மாத்தி மாத்தி போய்கொண்டிருக்கிறதால ஒரே குழப்பமா இருந்தது. அதுக்கு பிறகு தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சோம், ஓஹோ இந்த பிரச்சனைக்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டுக்காருன்னு சொல்லி. பிறகு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு, சாமர சம்பத் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்று சொல்லி. பிணையில விடுவிச்சாச்சு. அப்ப ஆள
அதனால பிணையில விட்டாச்சு, நீ அவர் வீட்டை போவாராக்குமென்று பார்த்தா அன்றைக்கு அவர் வீட்டையே போகல. பிணையெல்லாம் நீதிமன்றம் விட்டுட்டுது. நீதிமன்றம் சொல்லி இது வீட்டை போங்கன்னு சொல்லி. ஆனால் அவர் வீட்டை போகல. ஏன் வீட்டை போகலன்னு பார்த்தா ஒரு நீதிமன்றம் தான் சொல்லியிருக்குது அவரை வீட்டை போய் சொல்லி பிணையில விட்டது. மற்ற நீதிமன்றம் பிணை கொடுக்கல. ஒரே நாளில் 2-3 விதமான வழக்குகள் நடந்து ஒரு நீதிமன்றம் வந்து பிணை கொடுத்தது, மற்ற நீதிமன்றம் வந்து பிணை கொடுக்கல. அதனால பிணை கிடைச்சும் கூட திருப்பவும் விளக்கமறியல் இருந்தவர் சாமர சம்பத் பாராளுமன்ற உறுப்பினர். அதே மாதிரி தான் இப்போ நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கும் பல நீதிமன்றங்களில் பல வழக்குகள் இருக்கிறபடியால ஒரே குழப்பமாக இருக்குது. இருந்த போதிலும் கூட இன்றைக்கு இந்த ஹம்பாந்தோட்ட நீதிமன்றத்தில் என்ன வழக்குன்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவர் மேலே இப்போ 3 வழக்குகள் இருக்குது. அந்த 3 வழக்குகளும் என்னென்னு பார்ப்போம். முதலாவது வழக்கு வந்து FCID என்று சொல்லி, அதாவது நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவு. அவர்கள் வந்து இவருடைய ஒரு கேஸை வந்து தொடர்ச்சியாக விசாரித்து கொண்டு வருகிறார். என்று சொன்னால் இவர் வந்து கருப்பு பணத்தை வந்து வெள்ள பணமாக மாற்றினார் என்று சொல்லி மணி லாண்டரிங் என்று சொல்றது. ஒரு பக்கம் நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவு FCID-யால ஒரு வழக்கு கொண்டு போய் கொண்டிருக்குது. அது ஒரு பக்கம். ரெண்டாவது வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் இருக்கிற கிறிஸ் கம்பெனி என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவை சேர்ந்த ஒரு கம்பெனி. அதில் வந்து ஒரு 70 மில்லியன் ரூபாய்க்கு வந்து மோசடி செய்தார் என்று சொல்லி அந்த கிறிஸ் கட்டிடம் என்ற கட்டிடம் கொழும்பில் இருக்குது. கிட்டலாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு கட்டி கட்டிடம் மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் சொல்லியிருக்கிறோம். அந்த கட்டிடம் கட்டி பாதியிலே நிற்கிது. அது முடிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அது நட்ட நடுவு அந்த கட்டிடம் நிற்கிறதால அது ஒழுங்கான முறையில் கட்டாதால அதிலிருந்து கல்லுகள் விழுகிறதும் அதிலிருந்து பலகைகள் விழுகிறதும் அது ஒரு அமானுஷ்யம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி தான் அந்த பில்டிங் இப்போ இருக்குதாம். கிட்டல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நெருப்பு கூட பிடிச்சி எரிஞ்சது 2-3 தரம். பிறகு வந்து அந்த கட்டிடத்தை வந்து ஒழுங்காக கட்டணுமென்றதுக்காக ஒரு பூசாரி ஒரு ஆளை பிடிச்சி அதுக்கு பூசையெல்லாம் போட்டு அந்த பூசாரிக்கே லட்சக்கணக்கில் காசெல்லாம் அள்ளி கொடுத்து இப்படியான தேவையில்லாத வேலைகள் நிறைய பார்த்து அந்த கிறிஸ் கட்டிட கேஸ் என்று சொல்லி ஒரு கேஸ் வந்து அவர் மேலே இருக்குது. அது வந்து கொழும்பு ஹை கோர்ட்டில் வந்து அந்த வழக்கு ஒரு பக்கத்தால் போய்கொண்டிருக்குது. இது வந்து 2வது வழக்கு. 3வது வழக்கு நாமல் ராஜபக்ச ஒரு லோயர் தானே, எப்படி லோயராக வந்தவர் என்று சொன்னால் குதிரை ஓடித்தானாம் லோயராக வந்தவராம் என்று சொல்லி அவர் மேலே இன்னும் ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. குதிரை ஓடுறவங்க எல்லாருக்குமே என்னென்னு தெரியும். அதாவது வந்து ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணாமல் பக்கத்தில் இது 2 பேர் சொல்லிக் கொடுத்தவையாம். அதாவது நாமல் ராஜபக்ச வந்து சட்ட கல்லூரியில் படித்து எக்ஸாம் எழுத தானே வேணும் லோயராக வாரன்னு சொன்னால் அந்த எக்ஸாம் எழுதுகிற நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு கம்ப்யூட்டர் இருந்ததாம். கம்ப்யூட்டரை பார்த்து தான் எக்ஸாம் எழுதிக்கார். பக்கத்தில் வந்து அனுபவமிக்க 2 பிரபலமான லோயர்கள், அனுபவமிக்க 2 லோயர்கள் பக்கத்தில் இருந்தவையாம். அவைக்கு என்ன அலுவல் அங்கே எக்ஸாம் போர்டில் வந்து எக்ஸாம் தனியே தான் எழுதணும் இண்டிவிஜுவலாக. அப்போ பக்கத்தில் 2 லோயரை வச்சுக்கொண்டு எக்ஸாம் எழுதுறதா அப்படி தான் எழுதிக்கார். என்ன சொன்னால் அப்போ வந்து நாட்டில் ஜனாதிபதியாக இருந்தது அவருடைய அப்பா. அப்போ அப்பா ஜனாதிபதி என்ன சொல்லிப்பார், இப்போ நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் சித்தப்பா வந்து ஜனாதிபதியாக வருவார், அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் நீ தான் ஜனாதிபதி, ஆண்டாண்டு காலத்துக்கு இலங்கையில் வந்து எங்களுடைய குடும்பம் தான் ஜனாதிபதியாக இருக்க முடியும், எனவே நீ எழுது மகனே என்று சொல்லி அப்பா தைரியம் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். ஆனால் இப்போ திடீரென்று அனுரகுமார திசாநாயக்கா என்ற ஒரு ஆள் வந்து அண்டாபுரத்திலிருந்து வந்து திடீரென்று நாட்டுக்கு ஜனாதிபதியாக வருவார் யாரும் கனவுல நினைச்சிருக்க மாட்டினோம். எனவே வந்து இப்போ அது பிடிபட்டு போச்சு அந்த கேஸ். எனவே அது வந்து அவர் மேலே இருக்கிற 3வது கேஸ். அதாவது அவர் லோயராக இருக்கிறது வந்து அந்த படித்து பாஸ் பண்ணது வந்து உண்மையிலேயே படித்து பாஸ் பண்ணாரா அல்லது குதிரையை ஓடினாரா என்று சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவு CID வந்து அதை ஒரு பக்கத்தால் விசாரித்து கொண்டிருக்குது. இப்படியாக 3 வழக்குகள் எங்களுக்கு தெரிஞ்ச வழக்குகள் போய்கொண்டிருக்கு அவர் மேலே. இன்னும் தெரியாமல் ரகசியமாக வேறு ஏதாவது வழக்குகள் இருக்கா இன்னும் ஏதோ தெரியல. எனவே ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்றைக்கு அவரை கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, பிடியாணை பிறப்பித்திருக்கிறது. அப்போ அவர் கைது செய்யப்படுவாரான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கு. என்னென்னு சொன்னால் அவர் வந்து இப்போ நீதிமன்றத்துக்கு அறிவிச்சுக்காராம். இப்போ கிடைச்சிக்கிற செய்தி என்னென்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு அறிவிச்சுக்காராம் நாளைக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து முன்னிலை ஆகிறேன்னு சொல்லி. எனவே இன்றைக்கு கல்யாண வீட்டுக்கு போனான்னு தெரியாதனமா போயிட்டு ரெண்டு சொல்லிப்பார் போறதுக்கு. பெரும்பாலும் நாளைக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு அதுக்குரிய விளக்கத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டால் கைது செய்யப்பட மாட்டார் என்று தான் பொதுவாக சொல்லப்படுது. இருந்தாலும் நாங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகள் சம்பந்தமாக கருத்துக்கள் சொல்லக்கூடாது, அது நீதிமன்றம் தான் எடுக்கிற முடிவு. எனவே நாளைக்கு வரைக்கும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது கைது செய்யப்பட மாட்டாரா என்பது சம்பந்தமாக. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு வழக்குகளையும் இவ்வளோ கேஸுகளையும் வச்சுக்கொண்டு அதுக்குள்ளே வந்து நாட்டினுடைய ஜனாதிபதியாக வார ஆசை வந்து அவருக்கு கொஞ்சம் கூட குறையலை. அது மட்டும் இல்லாமல் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் நான் தான் என்று வர சொல்லி கொண்டு வரார். நான் தான் சிறப்பாக செயல்படுறேன் என்று சொல்லி தனக்குத்தானே சொன்னவர் தான் நாமல் ராஜபக்ச. இதுக்கிடையில் இன்னும் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கேன் என்று சொன்னால் தேசபந்து தென்னக்கொண்டிருக்கார் தானே இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிற பொலிஸ் அதிபர். அவர் வந்து அவருடைய வழக்குகள் எல்லாம் கேஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் வந்து சேர போறாராம். இந்த மொட்டு கட்சியில் வந்து சேர போறாராம். நாமல் ராஜபக்சோட சேர்ந்து அடுத்த முறை நடக்க இருக்கிற எலெக்ஷனில் வந்து தேர்தலில் குதிக்க போறாராம் என்று சொல்லி இன்றைக்கு கொழும்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாமல் ராஜபக்ச மற்றும் தேசபந்து தென்னக்கோன் எல்லாருமே
வந்து நல்ல கூட்டாளிகள் தானே, ஒரு ஆள் உதவி செய்து கொண்டு ஒரு ஆள் காப்பாற்றி கொண்டு அந்த மாதிரி நல்ல கூட்டாளிகள் தானே. எனவே வந்து கட்சியில் சேர்ந்து தேர்தலில் போட்டி போகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே அப்படியான ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. எனவே நாளைக்கு அவர் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.